ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சாரதா யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அறிவு போய்ட்டு, என்னக்கா யோசிச்சுட்ருக்கா, அந்த குழந்தை பண்ணதை வந்து நினச்சி பார்த்துட்ருக்கியா, அது பண்ணது எல்லாமே நாடகம், பாரதி தான் அப்படிலாம் பண்ண சொல்லி கொடுத்துருப்பா, அவங்கள நம்பாத நீ அப்படின்வாங்க. அதை கேட்ட சாரதா வந்துட்டு, இல்லை அந்த குழந்தை வந்து உண்மையாக தான் இருக்குது, அது எனக்கு நல்லாவே தெரியுது, நான் பார்த்துன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, அதுவும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க, நானும் எவ்வளோ அதுக்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், பாரதியும் தமிழையும் அவன் விடுற மாதிரி இல்லை, இதுக்கு மேலே அவங்க லைஃப்குள்ளே நம்ம போக வேண்டாம், அவங்க நல்லபடியாக அவங்க வாழட்டும் அவங்களோட வாழ்க்கையை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அறிவு வந்துட்டு, என்னக்கா பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு தெரியாதா, பாரதியோட புருஷனை கொண்டுட்டு அந்த இதயத்தை எடுத்து தான் நம்ம ஆதிக்கு வச்சுருக்கோம், இந்த விஷயம் மட்டும் பாரதிக்கு தெரிஞ்சாலும் இல்லை ஆதிக்கு தெரிஞ்சாலும் என்ன பிரச்சனை வரும்னு தெரியாதா அப்படின்வாங்க. அதை கேட்டு சாரதா வந்துட்டு, போதும் ஆதி என்னை விட்டு பிரியக்கூடாது தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நம்ம பண்ணுற விஷயத்தினால ஆதி என்னை விட்டு விலகிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இதுக்கு மேலே உங்கள் பேச்சை நான் கேட்குறதா இல்லை, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. உடனே அறிவு வந்து ஸ்வேதா கிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னு ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க, சரி அதெல்லாம் விடு, ஆனால் அக்கா கொஞ்ச நாளில் பாரதி சைடு போய் சாஞ்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது, இது இப்படியே விடக்கூடாது அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஸ்வேதா வந்துட்டு, அப்பா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, இதை நான் சும்மா விடுற மாதிரியும் இல்லை, நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்வாங்க. அதை கேட்ட அறிவு வந்துட்டு, ஏற்கனவே நம்ம நிறைய பண்ணி ஒன்று கூட சக்ஸஸ் ஆகலை, இப்போ என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு, அப்பா இந்த வாட்டி நான் பாரதிக்கு போட்ட ஸ்கெட்சில் அவள் மிஸ் ஆகவே மாட்டா, நீங்கள் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அதை கேட்ட அறிவு வந்துட்டு, வேறு வெயிட் அண்ட் வாட்ச்னு வேறு சொல்லிட்டு போகிறா, என்னென்னு ஒன்றும் புரியவே இல்லை, சரி பார்க்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, பாரதி சமையல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மாடிக்கு போயிடுவாங்க ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்வேதா போவாங்க. கிச்சனில் இருக்க ஸ்டவ்வில் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வெளியே வருவாங்க. பரி வந்துட்டு, என்ன பண்ணியிருக்க ஸ்வேதா அப்படின்னு வந்து கேட்பாங்க. நான் தரமாக ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக இதில் பாரதி மிஸ் ஆகவே மாட்டா, அத்தைக்கிட்ட செமையாக மாட்டிட்டு திட்டுவாங்க போகிறா பாருங்க அப்படின்வாங்க. என்ன பண்ணியிருக்க அப்படின்னு வந்து ஏகாம்பரம்லாம் கேட்பாங்க. ஸ்வேதாவும் எல்லாத்தையும் சொல்லும்போது, அப்பா எனக்கு பயமாக இருக்குது, நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன், ஏற்கனவே உன்னால் நான் மாட்டிப்பேன் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு ஸ்வேதா வந்துட்டு, மாமா எதுக்குமே கவலைப்படாதீங்க, இந்த வாட்டி நான் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அத்தை காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 10 மணிக்கு காஃபி குடிப்பாங்க, அது யார் போட்டு கொடுத்தாலும் அவங்க குடிக்க மாட்டாங்க, அவங்களே போட்டுப்பாங்கல்ல, அதனால தான் நான் இப்போ கேஸ் சிலிண்டரை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அத்தை போயிட்டு அங்கே மட்டும் ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு போகும்போது நான் போய் அதை தடுத்து நிறுத்தி, இது எல்லாத்துக்குமே காரணம் பாரதி தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பார்வதி வந்துட்டு, நம்ம எல்லாருமே காஃபி குடிக்கிற டைம் நான் காஃபி போட்டுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு, ஏன் ஒரு நாள் காஃபி குடிக்காமல் இருக்க மாட்டிங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சாரதா பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போயிட்டு கேஸ் சிலிண்டரை வந்து பற்ற வைக்க போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாரதி ராதி 2 பேருமே ரெடி ஆகிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நீயா நானன் வந்து போட்டி போட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஸ்வேதா வந்து, அத்தை உங்களுக்கு கேஸ் லீக் ஆகிற வாசனை வரலையா, நீங்கள் பாட்டுன்னு பற்ற வைக்க போகிறீங்க, இந்நேரம் பற்ற வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும், அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக பாரதி தான் சமைச்சிட்டு போனால் அவளோட வேலையாக தான் இதெல்லாம் இருக்கும் போல தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே ஸ்வேதா வந்து வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து கூப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு, ஆமாம் கேஸோட ஸ்மெல் வருது, இது எல்லாத்துக்குமே காரணம் பாரதி தான் நினச்சிட்டு அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. பரி வந்துட்டு, அக்கா இங்கே என்னதான்க்கா நடக்குது இந்த வீட்டில், எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை, மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. ஆதி வந்துட்டு, என்னாச்சு எதுக்காக மாமா இப்போ கத்துற அப்படின்னு வந்து கேட்பாங்க. பரி வந்துட்டு, நான் கத்துறது தான் உங்களுக்கு தெரியுதா, இப்போ என்ன நடந்திருக்கும் தெரியுமா, கேஸ் சிலிண்டரை வந்து பாரதி ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டா தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பவானியும் ஆதிக்கிட்ட இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியவே இல்லை, யாருன்னா வந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தானே போகணும், ஆனில் வச்சுட்டு போவாங்களா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன நடந்துச்சு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு பாரதி கேட்பாங்க. அதுக்கு ஸ்வேதா வந்து, என்ன நடந்துச்சு நீ தான் சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்போ பாரதி, ஒரு நிமிஷம் என் கூட வாங்க எல்லாருமே சொல்லிட்டு கிச்சனுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்க மேட்ச் பாக்ஸ் எடுப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்கும்போது, இங்கேருந்து யாருமே ஒரு அடி எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மேட்ச் பாக்ஸை பற்ற வச்சு ஸ்டவ் பற்ற வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஆன் ஆகாது, ஏன்னா சிலிண்டர் காலி ஆகிட்டு இருக்கோம், காலையிலேயே சிலிண்டர் காலி ஆகிடுச்சு, நானே இண்டக்ஷன் அதாவது வந்து பற்ற வச்சு சமையல் எல்லாமே முடிச்சுட்டு போனேன், முதல்ல சிலிண்டர் இருக்கா இல்லைன்றதை தெரிஞ்சுக்கணும், நான் சிலிண்டர் புக் பண்ணிவிட்டு ஈவினிங் வரும், நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ ஆதி அவங்க அம்மாவை கூப்பிட்டு, அம்மா உங்களுக்கு என்ன பிடிக்கும், அதே மாதிரி பாரதியே தமிழும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தயவு செஞ்சு நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் ஏற்றுக்கோங்க, பாரதியும் தமிழையும் நீங்கள் ஏற்றுக்கோங்க, நீங்கள் பண்ணுற விஷயத்தினால பாரதி என்னை நெருங்கி வந்துட்டு தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் தாம்மா என்னை விட்டு விலகி போயிட்டே இருக்கீங்க, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ அறி வந்துட்டு, அக்கா நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்வாங்க. உடனே சாரதா வந்துட்டு, போதும்ப்பா சாமி, இதுக்கு மேலே இதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம், உங்கள் பேச்சை நான் கேட்குற மாதிரி இல்லை, நீங்கள் சொல்கிற விஷயத்தினால
நான் என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கனோ அதுதான் நடந்துரும் போல இருக்குது. ஆதி என்னை விட்டு விலைக்கு போகிற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே இந்த வீட்டில் எதையுமே நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், என்ன நடக்குதோ அது நடக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. ஸ்வேதா மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, என் குடும்பத்து முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டல பாரதி, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு வந்து நினச்சிப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாரதி ஆஃபீஸ்க்கு வருவாங்க. செக்யூரிட்டி எல்லாருக்குமே விஷ் பண்ணுவாங்க. ஆனால் யாருமே முகம் கொடுத்து கூட பேசாமல் போயிடுவாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாரதியை வந்துட்டு ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பாரதி வந்து தயக்கமாகவே போய் அவங்க சீட்டில் உட்காந்து மலர்கிட்ட பேசுவாங்க. ஆனால் மலர் மட்டும் எப்பவும் போல் பேசுவாங்க. அப்போ பாரதி வந்துட்டு, என்ன மலர், என்கிட்ட யாருமே ஒழுங்காக பேசவே இல்லை தெரியுமா, என்னை முகம் கொடுத்து கூட பார்க்கல, ஆனால் நீ தான் என்கிட்ட எப்பவும் போல் நடந்து, ஆனால் நீ என் கூட பழகி கொஞ்ச நாள் தான் ஆகும், ஆனால் என்னை நீ எவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்கிற தெரியுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. அப்போ மலர் வந்து பாரதி கிட்ட, ஆமாம் இன்னைக்கு என்னதான் ஆச்சு, எப்படி நீ வெளியே வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு பாரதி வந்துட்டு, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உனக்கு தேவையில்லாத மனசுக்கு கஷ்டமாகும், அதை பற்றி நம்ம பேச வேணாம், எப்படியோ வெளியே வந்தாச்சு, நம்ம வேலையை பார்க்கலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது 2 ஸ்டாஃப் வந்து பாரதியோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசுவாங்க. அது எப்படி காசு எடுத்துகிட்டு போனீங்க, வெளியே வந்துட்டீங்க, உங்களை மாதிரி இருந்தால் போதுமே, பெரிய ஆள் ஆகிடலாம், பெரிய பெரிய கம்பெனி பார்த்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி அந்த இடத்துல இருந்து காசு எப்படி அடிக்கிறதுன்னு காசை அடிச்சுட்டு பெரிய ஆளாக தான் நீங்கள் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது மலர் வந்துட்டு, என்ன கோகுல் பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்வாங்க. அதை கேட்டால் அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா மலரை பார்த்துட்டு, நீ என்ன கமிஷன் வாங்கியிருக்கிற போல அதனால தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க வேலை வச்சுக்காதீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு ஒருத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஆஃபீஸ்க்கு உங்களுக்கு வர்றதுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டால் பாரதி பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கலங்கிட்டு இருப்பாங்க. இதை தூரமாக நின்று ஸ்வேதா பார்த்துட்டு, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் பாரதி உன்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது, நான் உன்னை நிம்மதியாகவும் இருக்கவே விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.